பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். பட்டர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருக்கணும். அதுக்கப்புறமா சுகர் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 30 கிராம் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். நம்ம போட்டிருக்க பட்டர் பேல் கலராக மாறணும். இந்த பீட்டிங் வச்சு பண்ணுற ப்ராசஸில் தான் நமக்கு குக்கீஸ் சாஃப்டாக கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்போது இது கூட மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். அது 75லேருந்து 85 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். பிஸ்கெட் ரொம்ப பட்டரியாக வேணும்னா 75 கிராம்ஸ், இல்லை கொஞ்சம் பட்டரி கம்மியாக இருக்கலாம்னா 85 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போது நான் இதில் 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் இப்போது பீட்டர் வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். கேக்குக்கு தான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பீட் பண்ணக்கூடாது. பட் இதுக்கு பீட் பண்ணால் பிஸ்கெட் நல்ல சாஃப்டாகவே நமக்கு வரும். ஓரளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையாலேயே ரொம்ப ஜென்ட்லாக நம்ம டவ்வை ரெடி பண்ணி வச்சிடணும். நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு பிஸ்கெட்டை பால் பிடிச்சி ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பராக பிஸ்கெட் கிடைக்கும். அதே மாதிரி பேக்கிங் ட்ரே அலுமினியம் ட்ரே யூஸ் பண்ணி பேக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக பாட்டம் ஹீட் ஆகாமல் இருக்கும். பாட்டம் ஆஃப் த பிஸ்கெட்டும் கருகாமல் இருக்கும் பிளாக் ட்ரேவை விட. ஏன்னா பிகினர்ஸாக இருந்தால் அலுமினியம் ட்ரேக்கே போயிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளாக் கலர் ட்ரேவை யூஸ் பண்ணி நல்லாவே பேக் பண்ணிடுவாங்க. இப்போது நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணலாம். 170 டிகிரி போத் ராட்ஸ் ஆனில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருக்கேன் இந்த மாவை. இதை இப்போ உருண்டை பிடிச்சி ரவுண்டாக சுற்றிட்டு கிராக் வரும். கிராக் இல்லாமல் இருந்தால் தான் பிஸ்கெட்ஸ் கிராக் இருக்காது. கிராக் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கீ எடுத்து அதை தடவி அந்த கிராக்ஸை மூடிடணும். நம்ம நெய் வச்சு கவர் பண்ணும்போது அந்த பிஸ்கெட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது குக்கீஸை பிளெயினாக விட்டாலும் விடலாம், இல்லை ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணலாம். நான் இங்கே சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நம்ம போட்டிருக்க குவான்டிட்டிக்கு மொத்தமாக 12 பிஸ்கெட் வந்துச்சு. இப்போது ஒரு ட்ரே எடுத்துகிட்டு பட்டர் ஷீட் போட்டு இந்த குக்கீஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். குக்கீஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே 170 டிகிரி போத் ராட்ஸ் ஆன் 2 ராடும் அப் அண்ட் டவுன் ஆன் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வைக்கணும். நமக்கு குக்கீஸ் சரியான கலரில் வந்துடும். பட் அவனை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒன்ஸ் அவனை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கூல் பண்ணிவிடுங்க. 1 ஹவருக்கு அப்புறம் தான் பிஸ்கெட் முறுமுறுன்னு இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பட்டர் குக்கீஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே போட தான் போகிறேன். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.